கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது. குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. உயிரோடு இருக்கிறவன், உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 38வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தவன் யார்? எசேக்கியா. எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கும் போது அவனிடத்திற்கு வந்தவன் யார்? ஏசாயா தீர்க்கதரிசி. நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். யார் யாரிடம் கூறியது? ஏசாயா எசேக்கியாவிடம். நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர், யாரிடம் கூறப்பட்டது? எசேக்கியாவிடம். எசேக்கியா தன் முகத்தை எங்கு திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தான்? சுவர்புறமாக. எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு யாரை நோக்கி விண்ணப்பம் செய்தான்? கர்த்தரை நோக்கி. எசேக்கியா கர்த்தருக்கு முன்பாக எப்படி நடந்தான்? உண்மையும் மன உத்தமுமாய். எசேக்கியா கர்த்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான்? நலமானதை. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா என்ன செய்தான்? மிகவும் அழுதான். எசேக்கியாவின் தகப்பனாகிய யாருடைய தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது? தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர். கர்த்தர் எசேக்கியாவின் எதை கேட்டார்? விண்ணப்பத்தை. கர்த்தர் எசேக்கியாவின் எதை கண்டார்? கண்ணீரை. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். யார் யாரிடம் கூறியது? கர்த்தர் எசேக்கியாவிடம். கர்த்தர் எசேக்கியாவின் நாட்களோடே எத்தனை வருஷம் கூட்டுவேன் என்று கூறினார்? 15 வருஷம். எசேக்கியாவையும் எருசலேமையும் எதற்கு தப்புவிப்பேன் என்று கர்த்தர் கூறினார்? அசீரியா ராஜாவின் கைக்கு. எருசலேம் நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று கூறியவர் யார்? கர்த்தர். கர்த்தர் எதை பின்னிட்டு திருப்புவேன் என்று எசேக்கியாவிடம் கூறினார்?
ஆகாசுடைய சூரிய கடியாரத்தின் சாயையை. ஆகாசுடைய சூரிய கடியாரத்தின் சாயையை கர்த்தர் எவ்வளவு பின்னிட்டு திருப்புவார்? 10 பாகை. கர்த்தர் செய்வார் என்பதற்கு கர்த்தரால் எசேக்கியாவுக்கு அடையாளமாயிருப்பது எது? பாகைக்கு பாகை இறங்கின சாயையை 10 பாகை பின்னிட்டு திருப்புவது. சூரிய கடியாரத்தில் இறங்கியிருந்த எது பின்னிட்டு திரும்பியது? சூரிய சாயை. சோதனை கேள்வி 1. எசேக்கியா தன் முகத்தை எதை நோக்கி திருப்பி விண்ணப்பம் பண்ணினான்? வானத்தை, சுவரை, பரலோகத்தை, ஆலயத்தை? இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா எது நீங்கி சொஸ்தமானார்? தன் வியாதி. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா தான் எவைகளுக்கு சேர மாட்டேன் என்று சொன்னார்? தன் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு. எசேக்கியா தான் எதற்கு உட்படுவேன் என்று சொன்னார்? பாதாளத்தின் வாசல்களுக்கு. கர்த்தரை தான் இனி எங்கே தரிசிப்பதில்லை என்று எசேக்கியா எழுதினார்? உயிரோடு இருக்கிறவர்களின் தேசத்தில். இனி யாரோடே இருந்து மனுஷரை காண்பதில்லை என்று எசேக்கியா எழுதினார்? பூலோக குடிகளோடே. எசேக்கியாவின் ஆயுசு எதைப் போல அவரை விட்டு பெயர்ந்து போனது? மேய்ப்பனுடைய கூடாரத்தைப் போல. எசேக்கியா எதைப் போல தன் ஜீவனை அறுக்க கொடுத்தார்? நெய்கிறவன் பாவை அறுக்கிறது போல. தன்னை கர்த்தர் எதிலிருந்து அறுத்து விடுகிறதாக எசேக்கியா கூறினார்? பாவிலிருந்து. எதற்குள்ளே தன்னை கர்த்தர் முடிவடைய பண்ணுவார் என்று எசேக்கியா எழுதினார்? இன்று இரவுக்குள்ளே. எசேக்கியா எது மட்டும் எண்ணமிட்டு கொண்டிருந்தார்? விடியற்கால மட்டும். கர்த்தர் எதைப் போல தன் எலும்புகளை நொறுக்குவார் என்று எசேக்கியா கூறினார்? சிங்கம் போல. எசேக்கியா எதைப் போலெல்லாம் கூவினார்? நமுட்டை போலும் தகைவிலான் குருவியைப் போலும். எசேக்கியா எதைப் போல் புலம்பினார்? புறாவைப் போல். எசேக்கியாவின் கண்கள் எதினால் பூத்து போயின? உயர பார்க்கிறதினால். எசேக்கியா கர்த்தரிடம் எப்படி போகிறேன் என்று கூறினார்?
ஒடுங்கி. எசேக்கியா கர்த்தரிடம் எதை மேற்போட்டுக் கொள்ளும் என்று கூறினார்? தன் காரியத்தை. கர்த்தர் எசேக்கியாவுக்கு என்ன அருளினார்? வாக்கு. கர்த்தர் எசேக்கியாவுக்கு எந்த பிரகாரம் செய்தார்? வாக்கு அருளின பிரகாரம். எசேக்கியாவுக்கு வாக்கு அருளி அந்த பிரகாரமாகவே செய்தவர் யார்? கர்த்தர். தன் ஆயுசின் வருஷங்களிலெல்லாம் எதை நினைத்து நடந்து கொள்ளுவேன் என்று எசேக்கியா கூறினார்? தன் ஆத்துமாவின் கசப்பை. சோதனை கேள்வி 2. எசேக்கியா தனது ஆயுசு எப்படி பெயர்ந்து போகிறது என்று கூறினார்? ஒரு மேய்ப்பனின் கூடாரம், நெய்கிறவன் பாவு, காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலை, கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். ஆண்டவருடைய வாக்குகளினால் யார் பிழைக்கிறார்கள்? மனுஷர். ஆண்டவருடைய வாக்குகள் எல்லாம் எசேக்கியாவுக்கு எப்படி இருக்கிறது? உயிருக்கு உயிராய். எசேக்கியாவை சொஸ்தமடையவும் பிழைக்கவும் பண்ணியவர் யார்? கர்த்தர். சமாதானத்துக்கு பதிலாக வந்திருந்தது எது? மகா கசப்பு. எசேக்கியாவின் ஆத்துமாவை நேசித்தவர் யார்? தேவரீர். தேவன் எசேக்கியாவின் ஆத்துமாவை நேசித்து எதற்கு விலக்கினார்? அழிவின் குழிக்கு. தேவன் எதை முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டார்? எசேக்கியாவின் பாவங்களை எல்லாம். தேவனை துதியாதது எது? பாதாளம். தேவனை போற்றாதது எது? மரணம். தேவனுடைய சத்தியத்தை தியானியாதவர்கள் யார்? குழியில் இறங்குகிறவர்கள். கர்த்தரை துதிப்பவன் யார்? உயிரோடு இருக்கிறவன். எசேக்கியா இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவன் என்ன செய்வான்? கர்த்தரை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு எதை தெரிவிப்பான்? கர்த்தருடைய சத்தியத்தை. எசேக்கியாவை இரட்சிக்க வந்தவர் யார்? கர்த்தர். எப்போதெல்லாம்
தன் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எசேக்கியா எழுதி வைத்தான்? தங்கள் ஜீவனாளெல்லாம் தன் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவேன் என்று எழுதியவர் யார்? எசேக்கியா. எசேக்கியா ஜீவனாளெல்லாம் எங்கே தன் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவார்? கர்த்தருடைய ஆலயத்தில். எசேக்கியாவின் எதின்மேல் பற்று போட ஏசாயா சொல்லியிருந்தார்? பிளவையின் மேல். எதினால் எசேக்கியாவின் பிளவையின் மேல் பற்று போட ஏசாயா சொல்லியிருந்தார்? அத்திப்பழத்து அடையினால். எசேக்கியா எதற்கு கர்த்தரிடத்தில் அடையாளம் கேட்டிருந்தான்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கு. சோதனை கேள்வி 3. கர்த்தர் எதை தமது முதுகுக்கு பின்னால் எறிந்ததாக எசேக்கியா கூறினார்? அவரது சத்துருக்களை, அவரது நம்பிக்கையை, அவரது பாவங்களை, அனைத்து வேதனைகளை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கு அடையாளம் என்னவென்று கேட்டிருந்தவர் யார்? எசேக்கியா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, பாதுகாத்து, பராமரித்து, போஷித்து, அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 38வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து, பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லையென்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள். கர்த்தர் என்னை இரட்சிக்க வந்தார். ஆகையால் எங்கள் ஜீவனாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீதவாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். ஆமேன்.